ரெண்டு இவங்க என்ன பிரச்சனை அர்ஜுனா ராமநாளுக்கு நேற்று சொல்லி போட்டு வந்து ஜோதிச்சு பாருங்க மக்களை. நேற்று சொல்லி இந்த 5 நாட்டுல நான் கட்டமைப்பு கனடா, லண்டன், பிரான்ஸ், சுவிஸ் இந்த 4 நாள்ல இருந்து அவங்களுக்கு காசு ஏறுறது சொல்லிப்படும். அர்ஜுனாக்கு நாங்கள் அந்த கட்டமைப்பு சொல்லிப்படும். சொன்ன உடனே வாங்க என்ன சொன்னா ரகுராமன் நிக்கிறார், பிரான்ஸ்ல நிக்கிறார். அவர் தெரியும் அந்த நல்ல ஒரு கட்டமைப்பு உறக்கமா செயல்படுத்த தெரியும். இங்க அவங்களோட கணேஷ் ஐயா மற்ற 30 நிக்கணும். அப்ப அர்ஜுனா ராமநாதன் இங்க வந்துட்டாருன்னா மக்கள் கட்டமைப்பா போயிடும். போன தாங்கள் உழைப்பில்லை, இவன் உண்டு சேர்ந்து மாவீரர் நடத்தி போடுவாங்க. இந்த மாவீரர் நாள் வியாபாரம் நான் சொல்றேன். இந்த லண்டன்ல இந்த மாட்டுக்கோட்டைக்கு போற நீ உண்மையான தமிழனா இருந்தா அவங்களை ஷர்ட்டு குடல்ல பிடிச்சு கேள்வியை கேட்டு அதில் வச்சு பொலிசு கடி அப்படி பொலிசு கடிக்கு உனக்கு பயமா? பிரச்சனை இல்லை, லைவ்ல நேரில் செய். இவன் தான் கட்டியன், இவன் தான் நெட்டியன், இவன் தான் சங்கீதன், இவன் தான் புலவர், இவன் தான் இன்பராசா, இவன் தான் அந்த ரெண்டு நாய்வாளர் ஆய்வான்னு சொல்லி பிடிச்சு போடு. நீ தமிழ் மக்களை நேசிக்கிற ஒருதனா இருந்தா, இந்த மாவீரனை கும்புற நீ உண்மையான தமிழனா இருந்தா எடுத்து போடு. நீ அங்க போ, அந்த நிகழ்ச்சிக்கு நீ போயிருந்த உன்னை போன்ல இருந்து லைவ் செய். ஆனா உங்களை சிக்னல் அங்க தடை செய்திருப்பாங்க. அப்படி போன் வேலை செய்யலையா, ரெக்கார்ட் பண்ணிட்டு கொண்டு ஏத்து எல்லாத்தையும் போடு. இவங்க துணிஞ்சன ஏத்து. அன்னைக்கு 2 அண்ணாங்களை போய் கேட்டீங்க தானே அந்த ஊதி வரைக்கல. அர்ஜுனா ராமநாதனுக்கு நான் போய் அந்த அரசியல நிக்குதுறாப்பா, அவருக்கு ஆதரவு. உனக்கு என்ன பிரச்சனை? சரி, உனக்கு என்ன பிரச்சனை? இந்த ராமநாதன் அவர் அண்ணன் இந்த நிக்கிறேன் சொல்றேன். நான் சுயநலத்தோட இங்க தப்பி நான் அங்க குப்பி அடிச்சிருக்கோணும், அங்க என்ன அடிச்சிருக்கோணும். நான் அதை செய்யலை, இங்க வந்துட்டேன். என்ன நான் அதுக்கு தகுதியான இல்லைன்னு அந்த மனுஷன் சொல்லுதானே. காவல்துறைக்கு இருந்து எவ்வளவு பணியை செஞ்சு போட்டு அப்பா பிள்ளை மாதிரி செய்தாக வந்து சொல்றேன் துணிவா. அந்த மனுஷனுக்கு ரோசம் மானம் உங்களுக்கு இருக்காடா பாரு. எனக்கு ஒரு சம்பவம் மொத்த காட்டி கொண்டு வரலாமே ஏன்டா மூடி காட்டி கொண்டு வாரீங்க? எனக்கு ஒரு சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை நான் இதுக்குள்ள வந்துட்டு போன அப்புறம் எனக்கு ஒரு டெலிஃபோன் கால் வந்தது. அப்ப அதுக்கு திருப்பி நான் அடிக்கிறேன் தெரிஞ்சாதான் இங்க பிரான்ஸ் தான் இருக்கிறேன். வணக்கம் அடிச்சுன்னா நான் வணக்கம்னு சொன்னேன். இல்ல நீங்க வன்னி மைந்தனுக்குள்ள போயிட்டு கதைக்காதீங்கன்னு சொன்னார். தங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னார். நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிக்காட்டி நான் என்ன செய்யறதானே, நான் போய் கதைக்க விஷயங்கள்ல ஏதாவது தவறுகள் பிள்ளைகள் நான் கதைக்க கூடாத விஷயங்கள் ஏதாவது கிடைக்கிருந்தால் நீங்க எனக்கு சொல்லுங்கோ, நான் அதை திருத்திக் கொள்றேன். உங்களோட கருத்துக்களும் உங்களோட விஷயங்களும் நியாயபூர்வமா இருந்தால், நான் கதைச்சது தவறாக இருந்தால் நான் அந்த தளத்திலேயே போய் பகிரங்கமாக நான் இப்படி கதைச்சிருக்கேன், மன்னிச்சு கொள்ளுங்க, நான் இப்படி தெரியாம கதைச்சிட்டு கொண்டு போறதுக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்ல. இல்ல நீங்க அதுக்குள்ள போகாதீங்கோ. நான் சொல்ல நீங்க நியாயமான காரணங்கள் இல்லாமல் சொல்லப்படுற எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் அதுக்குள்ள போனா நான் கதைக்கிற விஷயங்களை பாருங்கோ. நான் எங்கேயாவது பொலியா கதைக்கிறேன் என்றால் கொமெண்ட்ஸ் போடுங்கோ. என்னுடைய முகநூல் இருக்குது, என்னுடைய தொலைபேசி இலக்கம் இருக்குது, என்னோட தொடர்பு கொள்ளுங்கோ. நான் தவறாக தேசத்துக்கும் தேசியத்துக்கும் கட்டாயப்பாடுக்கு எதிராக கதைச்சிருந்தேன்னு சொன்னா எனக்கு நீங்க விளங்கப்படுத்துங்கோ. உங்களோட நியாயமான கருத்துக்கள் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல உங்களோட நான் அதை பற்றி கதைக்க விரும்பல, எங்களோட விருப்பத்தை சொன்னா நீ கேட்கறதுக்காக உங்களை பொறுத்த வேண்டும். நான் எனக்கான இது ஒரு அச்சுறுத்தலாகத்தான் இப்ப நான் பாக்குறேன். அப்படி இருக்கல. ஆனால் இப்ப அவரை கொண்டு அவர் எனக்கு ஒரு பழக்கமானவர், அவரை கொண்டு என்ன இதுல வர வேண்டாம்னு சொல்றதுக்கான ஒரு தகவலாகத்தான் நான் அதை பாக்குறேன். அப்ப நான் இன்றைக்கும் சொல்றேன், பகல் இன்றைக்கு பாருங்க, இலங்கையில 45 வருஷத்துக்கு முதல் அளிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இன்றைக்கு அந்த நாட்டுல ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த சிங்கள மக்கள் இந்த ஒற்றுமையை பாருங்கோ. இதை விட அந்த சிங்கள மக்கள் இரு பெரும் பெரிய தேசிய கட்சிகளை ஒதுக்கி நியாயமான உண்மையான நேர்மையான ஒரு சமூக தலைவனை தெரிவு செய்து இன்றைக்கு அந்த மக்கள் அந்த இடத்துல ஆட்சியை கொடுத்திருக்கிறார். இதைத்தான் நாங்களும் சொல்ல வாரோம். நீ எங்களையும் தெரிவு செய்ய வேண்டாம், நாங்கள் காற்றாவையும் தெரிவு செய்ய வேண்டாம். எங்களோட சமூகத்துக்கும் எங்களோட இனத்துக்கும் உண்மையாக நேர்மையாக செய்யப்படக்கூடிய இளைய தலைமுறைகளை தெரிவு செய்யுங்க. இன்றைக்கு அந்த டாக்டருக்கு நடந்த மாதிரி காலப்போக்குள்ள எங்களுக்கும் ஏதோ ஒன்று நடக்கலாம், அதை பற்றி நாங்கள் கவலைப்படையில. ஆனால் ஒட்டுமொத்த மக்களாகிய தமிழ் சமூகம் நீங்க நிச்சயமா விளங்கிக் கொள்ளுங்கோ. உங்களுக்கான விடயங்களை யாரும் பெற்று தர போறதில்லை. உங்களுக்கான மாற்றங்களை இந்த உலகத்துல நீங்கள் தான் மாற்றியாகணும். இனம் காணுங்கோ. 15 வருஷமா இனங்கண்டு இந்த அதாவது வடகிழக்கு எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களாலையும் எங்களுக்கான ஒரு தனித்துவமான அரசு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற சமூகத்தாலையும் எங்களுக்கு என்ன மாற்றத்தை செய்ய முடிஞ்சது, இனி என்ன மாற்றத்தை செய்ய போயின நியாயமான கேள்வியை கேட்டு நியாயமான உணர்வுள்ள மனிதநேய மிக்க சமூகமான இளைஞர்களை அனுப்புங்க பாராளுமன்றங்களுக்கு. உங்களுடைய உணர்வுகளையும் துன்பங்களையும்
அடிப்படை வாழ்வியலையும் பிரதிபலிக்கக்கூடிய மாதிரியான வரலாற்று நாயர்களை அனுப்புங்க. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இப்போ ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டு இருக்கிறார், நீங்க பார்த்திருப்பீங்கள். 3வது விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றின ஒரு தன் அக்காவரால பாராளுமன்றத்தை கொண்டு வரதுக்கான தேசிய பட்டியல் நகர்வுக்காக ஒரு விஷயத்தை செய்திருக்கிறேன்னு சொல்லியும் அவாவை நான் அதில் இணைக்க போறேன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறார். ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்கோ, நான் ஆணித்தனமாக தெளிவாக சொல்றேன், அவர் ஒவ்வொரு விஷயங்களையும் இருந்து சிந்தித்து நகர்த்தி கொண்டிருக்கிறார். எந்த ஒரு அமைப்பு இன்றைக்கு 15 வருஷமாக போராட்டத்துல பங்கு பெற்றி ஒரு கையிலேவாக்கு 2 கண்ணில்ல, ஆனால் பட்டமும் பெற்றிருக்கிறா, ஒரு கரணியை இயக்கக்கூடிய ஆளுமையோட இருக்கிறா, அவரோட கதைச்சிருக்கிறா. இப்படியான ஒரு விஷயங்களை செய்யக்க இதுக்கு பிறகு மக்கள் நீங்கள் இந்த தலைவத்துவத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை வழங்கியது என்று சொன்னால் எழுதி வச்சு கொள்ளுங்க, சரித்திரத்துல வடகிழக்குல இனி தமிழர்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் முதலும் சொன்னேன்னா பிரான்ஸ் தேசத்துல மெர்லூப்பன் என்ற ஒரு மாற்றம் பெறவும் நான் ஆசைப்பட்டேனா, இதே தளத்துல நான் பதிவு செய்தனான். ஆனால் அந்த ஆட்சி மாற்றம் இடம்பெறையில அங்க நேர்மையான உண்மையான ஒரு சமூக மாற்றத்துக்கான சிந்தனை உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று அதே மாதிரி தனித்துவமான இலங்கை மக்களிட சிங்கள மக்களிட அபிலாஷைகளை சித்தரிக்கக்கூடிய ஒரு தலைவரை அந்த சமூகம் உருவாக்கி விட்டுருக்குது. எங்களுக்கு எங்க வேதனையா இருக்குன்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் திரும்ப நின்று ஒரு சட்டிக்குள்ள சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிற முடிய நாங்கள் அடுத்த விஷயத்தை நோக்கி நகர்றோம் இல்லை. ஒரு விஷயம் ரவுராமல பிள்ளையா, ஒரு சமூகத்துல பிள்ளையா, தனிப்பட்ட அமைப்புல பிள்ளையா, அதை ஏற்றுக்கொண்டு மாற்றக்கூடிய சூழல் நாங்கள் உருவாக்காமல் திருப்ப அதிகாரங்களையும் அதாவது சண்டித்தனங்களையும் முறையற்ற வாழ்வியல் முறைகளையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு இப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்படியே நாங்கள் செய்து கொண்டு போனால் நாங்களே அழிஞ்சு போவோம். எங்களுக்கான மாற்றத்தை எந்த ஒரு சக்தியாலையுமே உருவாக்க முடியாது. வடிவாக சிந்திக்கவனும் தமிழ் சமூகம். நாங்கள் சொன்னாலும் சிந்திங்கோ, ஆர் சொன்னாலும் சிந்திங்கோ, இந்த சிந்தனை மாற்றத்துக்கான தேசியத்தை உருவாக்குங்கோ. யாரும் உங்களுக்கு விடுதலை பெற்ற தேசியத்துல விஷயத்தை திருப்ப நான் முன்வைக்கிறேன். ஒரு ஆள்கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை ஒப்படைச்சு போட்டு அவர் என்ன பாதுகாத்துக் கொள்ளுவார், கடவுள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார், எங்களுக்கான நீதியும் தர்மமும் நியாயமும் சுயநீதியும் நிர்ணய உரிமையும் யாரும் பெற்று தெரியணும்னு சொல்லி அவையவே இந்த தலையில பொறுப்பை சுமத்தி போட்டு போவாங்க. தயவு செய்து ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு இன உணர்வுள்ள கல்வி அறிவுள்ள சிந்தனையாளர்களும் நீங்கள் மாறிக்கொள்ளவனும் மாறிக்கொள்ளலையேன்னு சொன்னால் இனி மாற்றத்துக்கான வாய்ப்பே இல்லை. இவ்வளவுதான் என்னால் இப்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு. ஆனால் இந்த விஷயங்களை நாங்க மாத்தாமல் இப்படியே மாறி மாறி சரி நாளைக்கு தேசியத்துல வரப்போறாரா நாங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்றோம். இப்ப நாங்கள் இதுல கருத்தை முன்வைச்சா போல அதை சமூகம் ஏற்கிறது மேற்காறது சமூகத்தை பொறுத்தது. ஏன் நாங்கள் ஒரு தாக்குதலையோ ஒரு விமர்சனத்தையோ முன்வைப்பான், சரி நீங்க கொண்டு வர காலத்தையும் சொல்லுங்க, கொண்டு வந்தா பிறகு சொல்லுங்க. நாங்கள் இதே இடத்துல மௌனமா தான் நாங்க நிக்க போறோம். நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்க உண்மையிலே தேசியத்துல வந்துட்டாருன்னு சொன்னா நாங்கள் அதுக்கான அடித்தளத்தையும் அதுக்கான நியாயப்பாடு நாங்க ஏற்றுக்கொண்டு அவருக்கு நாங்கள் பயணிக்க போறோம். அப்ப அந்த விஷயம் இல்லைன்னு சொல்றவையே நீங்க கண்டிக்கிறீங்க, இருக்குன்னு இருக்கிற காலத்தை சொல்லி போட்டு கொண்டு வர முடியுமா? கொண்டு வாங்க. அண்ணா காலங்கள் அவங்களுக்கு வழிவா தெரியும். ஐக்கிய நாடு சபையில கொண்டே ஒப்படைக்க போறோம், வாக்குமூலம் அளிக்க விட போறோம் அந்நிய மகளிர் சொன்ன சம்பவங்களும் இந்த உங்களுக்கு தெரியும். செய்தி நிறுவனங்கள் இருக்கு வடிவா. இந்த செய்தி முடிச்சிட்டீங்களா? அக்கினாசருடைய சாட்சியங்களை ஏற்றிட்டீங்களா? அப்ப காலங்காலமா எங்களுக்கான இப்ப நான் இதை எப்படி பாக்குறேன்னு சொன்னால் எங்களுடைய இனத்துக்கான ஒரு சாபக்கேடாகத்தான் பார்க்கிறேன். எங்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை, எங்கள்கிட்ட இந்த காலத்துல ஒற்றுமை வர போறதில்ல. நாங்க சொல்ல போறோம் எங்களை ஒற்றுமையா இருக்க அடுத்தவன் விடுறான் இல்லை என்று. எங்களுக்குள்ள நாங்களே பிரச்சனை பட்டு கொண்டிருந்தால் எப்படி அடுத்தவன் விடுவாங்க ஒற்றுமையா இருக்க? எப்போ ஒற்றுமையா சேர்ந்து பயணிக்க போறோம்? எனக்கு விளங்கல. எப்படி நாங்கள் எங்க போய் நிக்க போறோம், என்ன செய்ய போறோம், என்ன மாற்றத்துக்கான சிந்தனையை உருவாக்க போறோம் உண்மையா எனக்கு விளங்கல. ஒவ்வொரு தமிழ் மக்களும் புலம்பெயர் தேசத்திலையும் சரி வடகிழக்குலையும் உங்களோட நெஞ்சில கை வச்சு கதைப்போம். அப்படி உங்களோட நெஞ்சுகள்ல இதயங்கள் மனச்சாட்சிகள் இருந்தால் நெஞ்சில கை வச்சு கேட்டு போட ஒரு செயற்பாடு செய்யுங்க. உங்களோட பிள்ளைகள தலையில சத்தியம் பண்ணி போட்டு உங்களோட பிள்ளைகள தலையில கையை வச்சு கூட ஒரு செயற்பாடு செய்யுங்க. அது பொம்பளை பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு அப்பா அம்மாக்களும் பிள்ளையான இடங்கள்ல நிக்கிறீங்களா முரணான செயற்பாட்டை செய்யறீங்கன்னு சொன்னா அவங்களோட மகளோட நெஞ்சிலையும் நெற்றிலையும் தலையிலையும் கையை வச்சு போட செயற்பாடு செய்யப்போம். உங்களால முடியுமாட்டு பார்ப்போம். எல்லாருமே கடந்து எங்களுக்கும் வயசாயிட்டுது, நாங்களும் ஓய்வு பெற போறோம், நாங்களும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வாழ்வியலுக்கு போக போறோம். இதுல நாங்கள் கதைக்க வேண்டிய தேவையும் இல்லை, கதைக்கிறால் எங்களுக்கு எந்த விதமான நன்மை கிடைக்க போறதும் இல்லை, எங்களுக்கு எந்த விதமான வருமானம் பெற போறது. ஆனா சிந்தனை மாற்றத்தை எல்லாருமே இயலாது இது நடக்காதுன்னு சொல்லி கொண்டு போனால் இந்த சிந்தனை மாற்றத்தை யார் உருவாக்க போறோம்? ஒவ்வொரு சமூகமும் ஒரு இனங்களை பார்த்து இன்றைக்கு அந்த இனத்துல சிங்கள மக்கள் இனத்துல எப்படி மாற்றம் உருவாக்கப்பட்டது, அந்த கட்சியால இவ்வளவு மாற்றத்தை எப்படி உருவாக்க முடிஞ்சதுன்றதான் நான் இன்றைக்கு ஆய்வு செய்யறேன்.
அடிச்சு அடிச்சு அந்த இனத்தின் 60,000 மேற்பட்ட இளைஞர்கள் இல்லாமல் செய்யப்பட்டார்கள். ஆனா அவர்கள் ஓஞ்சு போகல. அவர்கிட்ட இருந்த ஒற்றுமை இருந்தது. அந்த கட்சியிட்டயோ அந்த அமைப்பிட்டையோ ஒரு உருவமான ஒற்றுமை இருந்தது என்ற விளைவாகத்தான் இன்றைக்கு அவை ஒரு நாட்டின் ஜனாதிபதி அணியமன் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்ற. நாங்கள் அவையை விட பலம் வாய்ந்த கட்டமைப்புகளாக உலகமே வியந்து பார்க்கிற கட்டமைப்புகளாக இருந்தும் இன்றைக்கு சிதைக்கப்பட்டு போயிருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் தானே காரணம். எங்கள் ஒற்றுமை இல்லாத என்பதானே காரணம். 2009 பிறகு எங்கள்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கப்படுது, புலம்பெயர் தேசத்திட்டை வெளியூர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டதுன்னு சொன்னால் அந்த ஒப்படைப்பு சரியாக ஒப்படைக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு நாங்கள் அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் அந்த ஒற்றுமை இல்லாத என்பதான் காரணம். இன்றைக்கு 15 வருஷம் ஆச்சு. சரி, 40 வருஷத்துல நாங்கள் வெற்றி காணுவோம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு எப்படி வரையில? எப்படி வரும்? 3% வாக்கு பெற்ற அந்த கட்சி இன்றைக்கு ஒரு அரசமைக்கிற அளவுக்கு அடுத்த 5 வருஷத்துக்குள்ளேயோ 4 வருஷத்துக்குள்ளே அரசமைக்கிற அளவுக்கு தங்களை வளர்த்து கொண்டுச்சு. ஆனால் இதே ஒரு 5 வருஷத்துல சிங்கள மக்கள் மத்தியில இந்த மாற்றத்தை எப்படி உருவாக்கினார்கள்? அறிவானவர்களா, ஆற்றலானவர்களோ, உண்மையிலே ஆய்வாளர்களாம் ஆய்வு செய்யுங்கோ. நாங்கள் எப்படி அந்த இடத்தை நாங்கள் மாற்ற முடியும் என்றதை ஆய்வு செய்யுங்கோ. இதுதான் என்ன எங்கள் அடுத்த படிக்கான வாழ்வியல். நாங்கள் காலம் முழுக்க ரகுராமன் தான் ஒரு இடத்துல வந்து கதைச்சு கொண்டு போனோம். நான் தான் ஆட்சியில் இருக்கோம், நான் தான் ஒரு பொறுப்புல இருக்கோம், நச்சு கொண்டு தான் நாங்கள் இல்ல சின்னாவிலாக போடுறோம். எங்களுக்கு ஒரு பொறுப்பும் வேண்டாம், எங்களுக்கு ஒரு தனித்துவம் எங்களுக்கு வேண்டாம். ஆனால் எங்களுக்கான மாற்றத்தை சிந்திக்கிறதுக்கான சிந்தனையாக தூண்ட வேணும். எப்படி தூண்ட போறோம்? எங்க போய் நிக்க போறோம்? இப்படியே ஒவ்வொரு இடங்களையும் நாங்கள் அடிபட்டு குறைகளை சொல்லி நாங்கள் இனிமே இல்லாம போறோமா? இவ்வளவு வேண்டாம். சரி, நாளைக்கு எங்களுக்கு தமிழ் தாயக பிரதேசம் தந்தாச்சு, வார ஜனாதிபதியும் சொல்லியாச்சு, வடகிழக்கு உங்களுக்கான சுயநிர்வ உரிமையா உங்கள்கிட்ட தாரம் என்று. எப்படி ஐயா செய்ய போறீங்க? தயவு செய்து சொல்லுங்க, எப்படி ஐயா ஆரம்பிச்சு ஐயா செய்ய போறீங்க? எங்களுக்குள்ளேயே பிச்சு அடிபட்டு நாங்க புரிஞ்சுக்க மாட்டோம். நீ வாரதா, நான் வாரதா, நான் தலைமைத்துவத்தில் இருக்கிறதா, நீ அடுத்த நிதி பொறுப்பெடுக்கிறதா, நான் இந்த கட்சி எடுக்கிறதா, நாங்க சண்டை பிடிச்சு பிரச்சனையை முடிப்போமா? ஒரு ஆளுமையா நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவோமா? அப்ப எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு எங்களுக்கான இந்த அமைப்பு மாதிரி இந்த இலங்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. நாங்கள் போராளையும் ஆற்றலாளையும் வாழ்வியலாளையும் பெரும் அர்ப்பணிப்புகளாக உலகத்தை திரும்பி பார்க்க வச்சோம். ஆனா அதெல்லாம் பயனிட்டு போச்சு. ஆனால் அரசியல் ரீதியாக அதே இனம், அதே 60,000 மேற்பட்ட சிங்கள இளைஞர்கள்ட்ட உயிர்களை கொடுத்து இன்றைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. இன்றைக்கு பிரான்ஸ் ஜனாதிபதி வாழ்த்து சொல்ற, அதுவும் தமிழ்ல சொல்ற மாற்றங்களை உருவாக்குறாங்க. எப்படி இன்றைக்கு உலகமே நம்பிக்கொண்டிருக்குது இலங்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நிகழ போகுது. நேர்மை இல்லாதவர் இந்த சமூகத்தில் வாழ முடியாத என்ற சிந்தனை உருவாகும். இதே ஒரு பெரிய வெற்றி இல்லை எங்களுக்கு. உண்மையிலேயே நேர்மை இல்லாத இந்த உலகத்திலேயே வாழ தகுதியற்றவர்கள் சிந்தனை உருவாகினால்தான் எங்கட எதிர்காலத்தில் எங்கட பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளாவது நிம்மதியாக புலம்பெயர் தேசத்திலேயும் சரி, வடகிழக்கிலும் சரி, இலங்கையிலும் சரி வாழ முடியும். இந்த மாற்றத்தை நாங்கள் உருவாக்கல என்றால் எங்கட பிள்ளைகள வாழ்வியல் என்றது எங்களை விட மோசமான ஒரு வாழ்வியலா தான் அமைய போகுது. இதுதான் எங்களுக்கு வேதனையான விஷயம். வைத்தியர் சொன்னது உங்களுக்கு பிடிக்கலையா? ஓகே, இந்த கருத்துக்கு வாங்கோ, கருத்தை முன்வைங்கோ. அப்படி இல்லையா, அந்த இடத்தை விட்டு சரி நீங்க உங்களுக்கான காலக்கெடுவை வச்சுக்கொண்டு அடுத்த கட்டத்தை நீங்க நகருங்கோ, கொண்டு வாங்க, முன்வைங்கோ. உங்களோட தேசியத்துல வருவார் என்ற சிந்தனையை சரியான முறையில் முன்வைங்கோ. ஏதோ ஒரு இன்றைக்கு பாருங்க, கொரோனைக்க கூடாது, நான் கிறிஸ்தவரை பற்றி கதைக்கிறேன்னு சொல்லி வருஷக்கணக்காக இன்றைக்கு அந்த மதம் சொல்லிக்கொண்டே இருக்குது, கிறிஸ்தவர் இயேசு வரப்போறாரு. அதே மாதிரிதான் நாங்களும் வரப்போறார் வருவார் என்று சொல்லிக்கொண்டு அடுத்தவையை நசுக்கி நாங்களும் அந்த விஷயத்தை செய்யாமல் இப்படி எவ்வளவு காலத்துக்கு விளைவு நிக்க போறோம்? எவ்வளவு காலத்துக்கு எங்களோட மக்களை நாங்கள் நம்பி எங்களோட மக்களை நாங்கள் ஏமாற்ற போறோம்? மாற்றம் ஒவ்வொரு மகனுக்குமானது, ஒவ்வொரு பொதுமகனுக்குமானது. ஒவ்வொரு தமிழ் இன பொதுமக்களின் தமிழ் இன மக்களது உணர்வுக்கானது. ஒவ்வொருவரும் சிந்திக்க வேணும். 18 வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு தமிழ் இளைஞர்களும் சிந்திக்க வேணும், மாற்றங்களை உருவாக்க வேணும். அந்த மாற்றத்துக்கான சிந்தனையாளர்களாக செயற்பாட்டாளர்களாக நீங்கள் நடக்க வேணும். அடுத்த வார பாராளுமன்ற தேர்தலில் நேர்மையான உண்மையான எங்களோட மக்களுக்கான அடிப்படை பொருளாதார வாழ்வியல் தீர்மானங்களை தரக்கூடிய இளைஞர் சமூகத்தையோ கல்வி சமூகத்தையோ உருவாக்கி அனுப்புங்க. காலங்காலமா திருப்பம் போய் எனக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி அரசியல் மயப்படுத்துற செய்திகளா இருந்தால் நாங்களும் கடைசியில தமிழ்நாடு மாதிரியே மாறிடுவோம். இதை புரிஞ்சு கொள்ளுங்க தயவு செய்து. என்னுடைய வேண்டுதலும் என்னுடைய கருத்து சுதந்திரமும் என்னுடைய உணர்வு விதாத்தான் இருக்குது. இப்படியான செயற்பாடுகள் வேண்டாம். எங்களுக்கு அடிபடுற சிந்தனை வேண்டாம்.
ஒவ்வொருத்தருக்கும் கருத்து சுதந்திரம், கதைக்கும் சுதந்திரம், எல்லா சுதந்திரங்களும் இருக்குது. நாங்க அடுத்தவண்ட மூக்கு வரைக்கும் கொண்டு போகலாம், மூக்குக்கு மேல கை வைக்க கூடாது. அப்ப எனக்கு போன் பண்ணி நான் சொன்ன விஷயம், நான் அவர்கிட்ட ஒரு முறையற்ற முறையில் தான் போனை பேசி வச்சு நான் என்னன்னு சொன்னால், எனக்கு நியாயமான காரணங்களை சொல்லாமல் நீங்கள் என்னோட கதைக்கிறேன்டா, நான் உங்களோட கதைக்கு நான் உடன்படிக்கைக்கு தயாராக இல்லை. ஆனால் இப்ப பாக்குறேன், இது எனக்கான அடுத்த கட்ட தாக்குதலுக்கான ஒரு முன் அத்திவாரம். இன்றைக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு, டாக்டர் சம்பவத்துக்கு பிறகு என்னுடைய என்னால் அவதானிக்கக்கூடிய மேல என்று சொன்னால், எந்த நேரமும் எந்த நேரத்திலேயும் எங்கேயோடத்துல ஒரு சம்பவம் இடம்பெறலாம். ஆனா இப்பவும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய கருத்தை பதிவு செய்ததுக்கு நான் இந்த தளத்துக்கு வந்து கொண்டே இருப்பேன். என்னுடைய கருத்துக்கள் தவறானதாக இருந்தால், முறையற்றதாக இருந்தால், நீங்கள் நியாயபூர்வமான முறைப்படி எனக்கு விளங்கப்படுத்தினால் அந்த கருத்தை இதே தளத்துல வந்து நான் மாற்றிக்கொள்ள தயாரா இருக்கிறேன். நான் அடுத்தவையை நோக்கி விரல் காட்ட யோசிப்பேனுடைய, என்ன நோக்கி அடுத்த விரல் காட்டக்கூடிய மாதிரி நான் அங்கேயும் வாழ்ந்தது கிடையாது, இங்கேயும் வந்து நான் வாழ போறதும் இல்லை, வாழவும் மாட்டேன். நான் சின்ன வயசுல இருந்து கேள்வி கேட்டு கேட்டு தான் பழகி போய் சொல்லிய, அடுத்தது என்ன கேள்வி கேட்டு வைக்கிறதுக்கான சூழல் நான் உருவாக்கல இங்கே. அதனாலதான் சொல்றேன், பண்பாக அன்பாக ஒவ்வொரு உறவுகளையும் மாற்றிக்கொள்வோம், சிந்தனைகளை மாற்றிக்கொள்வோம், வாழ்வியலை மாற்றிக்கொள்வோம், கதைப்போம். எங்கள்கிட்டையும் மாற்றங்கள் பெறவணும், எங்களோட வடகிழக்கிலேயும் மாற்றங்கள் பெறவணும். எங்களுக்கு மோசடியான நேர்மையற்ற, அதாவது பொருளாதாரத்தை மையமாக கொண்ட ஆளும் தரப்பு எங்களுக்கு வேண்டாம். பொருளாதாரம் யாராருக்கு தேவையோ அவ நல்ல வியாபார நிலையங்களை உருவாக்குங்க. நீங்கள் வியாபார நிலையங்கள் மூலம் பொருளாதாரத்தை ஈட்டுறத நாங்கள் ஒரு நாளும் விமர்சிக்க மாட்டோம். ஆனா மக்கள் சேவை என்று சொல்லி அரசியலுக்கு வந்து பொருளாதாரமுற்ற சிந்தனை முறையற்றது, அது எங்கட தமிழ் வாழ்வியலுக்கும் ஏற்புடையது அல்ல. உங்களோட வீடுகளில் வளர்க்கப்படுற ஒவ்வொரு பிள்ளைகளும் சரியாக இப்பவே உருவாக்கப்பட்டால் தான் எதிர்காலத்துல எங்கட சமூகம் புலம்பெயர் தேசத்திலையும் சரி வடகிழக்கிலையும் சரி நேர்மையான உண்மையான ஒரு நல்ல இனமாக மாற்றம் அடைஞ்சு எங்களுக்கான தனித்துவமான உரிமைகளை பெற முடியும் என்பதை யோசிச்சுக் கொள்ளுங்க. நேர்மையற்றவர்களிடம் நாங்க நேர்மையை எதிர்பார்த்தால் எங்களை விட முட்டாள் இந்த உலகத்துல வேறு யாருமே இல்லை. இந்த உலகத்துல வெண்டவே எல்லாரும் நேர்மை என்ற ஒரு வாழ்வியலுக்குள்ள போய்த்தான் வென்றிருக்கணும். இதை புரிஞ்சு கொள்ற காலம் எப்போ எனக்கு தெரியாது. யாராவது இருந்தால் வாங்க, பகிரங்கமா வாங்க, நாங்கள் கதைப்போம். இன்றைக்கும் சொல்றேன், நாளைக்கு நான் டக்ளஸ் ஐயான விட்டால், அவர்கிட்ட கேள்வி கேட்க விட்டால், கேட்க வேண்டிய நேர்மையான உண்மையான மனச்சாட்சி நான் கேள்விகளையும் கேட்பேன். என்னுடைய நல்ல ஆத்மரீதியான சிந்தனைகளை முன்வைக்க நான் தயாரா இருப்பேன். அதை எடுத்துக்கொள்றதும் எடுத்துக்கொள்ளாததும் அவையவையை பொறுத்தது. ஆனா அதுக்காக நான் இனம் மாறி போயிட்டேன், அவர்கிட்ட மாறி போய் அவர்கிட்ட காலுக்கு நிக்கிறேன்டா நீங்க நச்சிங்களோட சொன்னால், நீங்க என்னடா என்னை பற்றி நச்சிட்டு போங்க. என்னோட சேர்ந்து பயணிக்கிற வைக்கும், என்னை பற்றி தெரிஞ்ச வைக்கும் தெரியும் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவுதான் என்னுடைய பதிவு. இப்படியான வலிகள் நிறைஞ்ச சில விஷயங்கள் நடந்து கொண்டு நினைச்சு வேதனைப்படுறேன். அது ஒரு முறையான விஷயம் அல்ல. அதை சட்டப்படிதான் நாங்கள் அணுக வேண்டிய சூழல் ஒன்று இருக்குது. சட்டப்படி அணுகிக் கொள்ள வேண்டியதுதான். சட்டத்தை நாங்கள் நாடிலேன்னு சொன்னால் அவ இதை விட மோசமான செயற்பாடுகள் செய்யத்தான் போயினான். அப்ப சட்டத்தை நாங்கள் இதுதான் கடைசியா இருக்கணும். இனி முகங்கள் மாட்டுப்பட்டா உங்களுக்கு சரியான ஆபத்து. இனி திருப்பி ஒரு ஆள் போய் கடைசியாட்ட கதைக்க போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சரியா. இதுல ஒன்றை கவனத்துல கொள்ளுங்க. இது ரகராமனுக்கு இல்ல, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த தளம் சும்மா ஜோக்கான தளம் இல்ல. இதுல 5 பேருக்கு கொலை மிரட்டல் விடப்பட்டிருக்கு. பெண்கள் உள்ளிட்ட 5 பேர். பிரித்தானியாவில் 3 பேருக்கு மிரட்டல் விடப்பட்டிருக்கு. இப்ப ரகுராமனியோட 4, அதை விட வேறொரு நாட்டில் உள்ள ஒரு ஆளுக்கு மிரட்டல் விடப்பட்டு அது இங்கேருந்து பேசக்கூடாது, இங்கேருந்து ஆளை ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்றேன். ஒரு போன் கூட வாரையில் அவ குரல் வலைகளை நசுக்குவதன் ஊடாக இவர்கள் எங்களை இந்த தளங்களிலிருந்து இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தாத தடுத்து விடலாம் என எதிர்பார்க்க. தயவு செய்து மானம் உள்ளவன்டா, ஒரு ரோசம் உள்ள தமிழன் நீங்களண்டா, இதில் எடுத்து கடத்துங்க, கேள்வி கேளுங்க.
பாருங்க இன்னைக்கு கணேசையா மிக முக்கியமான ஆர்டர் தந்துக்காரு உங்களுக்கு. இந்த தலைமைச் செயலம் என்கின்ற இந்த வரலாற்று மையம் சொல்ற இந்த சங்கீதன் என்றவர் நுவரெலியாவில் இலங்கை இராணுவத்தின் பேட்டியோட நின்றதுக்கான புகைப்படம் இருக்கு. சரிதானே? நாங்கள் இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் இதை நான் திருப்பவும் 18 எங்கள்கிட்ட எதிரிட்டு இருக்கோம்ல. சரி, நான் இது 2 வெப்சைட்டும் இன்றைக்கு நாங்கள் தான் லேட் பண்ணி தான் தயார்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த இதில் அந்த ஆவணத்திற்க போய் பாருங்க. அதில் என்ன கிடக்குன்னு 35 பேரும் மாறண்டு பாருங்க. நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம் இது பெரிய ஒரு நெட்வொர்க். நீங்கள் நம்புற 3 எழுத்துக்கார ஊடகத்தின் இருந்து மிகப்பெரும் ஒரு வலையமைப்பு பின்னால இருக்கு. இவை குந்திர இடம் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கதான் கதைக்கிறவங்களுக்கு அங்கதான். அப்ப இது ஒரு பெரிய ஒரு மாஃபியா, இது ஒரு பெரிய ஒரு மாஃபியாவா இருக்கு. அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? மாஃபியாண்டா அப்ப நான் உடைக்கோணும். எப்படி உடைக்கிறது? நீங்கள் கேள்வி கேட்கல. மக்களாகிய நீங்கள், அந்த யூரோப்பில் வாழ்ற மக்களாகிய நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. அது நீங்களாம் உண்மையில பாவம். எங்கட தேசம், எங்கட மக்கள், எங்கள் இனம் அந்த ஓர்மத்தோட, ஒற்றுமையோட, அந்த விசுவாசத்தோட, அந்த நம்பிக்கையோட தலைவனை மதிச்சு நடக்கிறீங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா இதே மக்கள் தான் என்ன செய்றீங்க? அவங்களை ஏன் செய்யறாங்க, எதற்கு செய்யறாங்க, ஏன் சேர்க்கிறாங்க எந்த கேள்வியும் கேட்கிறீங்க. நான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சது சொல்றேன். ஒரு ஆகட்ட 3 கேள்விகள். ஏன், எதற்கு, எப்படி. இந்த 3 கேள்வியும் கேள். ஒரு கேள்வி சொன்னால் ஒரு பதில் சொன்னா ஏன் கேள், ஏன், எதற்கு, அப்படி. இந்த 3 கேள்வியும் கேள். இந்த மூன்று விஷயத்தை நீ கேட்டுட்டியேண்டா உங்களுக்கான விட அதுல வரும். யாரா இருந்தாலும் சரி. நேற்று நாங்கள் அர்ஜுனா ராமநாதன் கதைச்சு போட்டோம். இந்த கட்டமைப்பை இந்த அரசியல் ஜனநாயக முறையில இந்த அரசியல் கட்சியினுடைய ஆதரவு கிளைகளை இந்த 5 நாடுகளையும் நாங்கள் திறக்கிறத முடிவு பண்ணியிருந்தாங்க. அவன் நேற்று நாங்கள் சொல்லியிருந்தாங்க, ரகுராமன் அங்கே இருக்கிறார். அர்ஜுனா ராமனுடைய சொந்த அண்ணா ரகுராமண்ணா, அவர் காவல்துறையில் இருந்தவர். அப்போ அவருக்கு சரியான நல்ல இது இருக்குது. அவர் எவ்வளோதான் கோவப்படுத்தினாலும் இந்த கெட்ட வார்த்தை அவர் வாயிலேருந்து நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க. நீங்கள் எவ்வளோ கோவப்படுத்தினாலும் சொல்ல மாட்டேன். ஆரம்பிச்சுன்னா நிகழ்ச்சியை விட்டு போவார், அவ்வளோதான். வேற இடங்களுக்கு கொண்டு போவார். ஆனால் அப்படியான ஒரு பண்பான ஒரு மனிதன். சரிதானே? அப்போ அவரை அங்கே கொண்டு வந்து உருவாக்கி விட்டாமல் சொன்னா அதுக்கு பின்னால மக்கள் போயிருக்கணும். அப்போ பிரான்ஸ்ல தங்களுக்கு மாவீரர் வசூல் பெறாது. அதே மாதிரி கனடாவில் இருக்கக்கூடிய அறநூலுட்டாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தலைகள் இன்றைக்கு பல தொலைபேசி வந்து தம்பி நாங்கள் சட்டத்தறைகளோட எனக்கு போன் பண்ணியிருக்கணும், தாங்களும் பாரம் உண்டு வந்த நாங்கள் அதுக்குள்ள பார்ப்போம் உண்டு. பாருங்க, அப்ப என்னென்றால் ஒரு வெறுப்புல உள்ளாக்கள் இப்ப எங்களோட வரியிலும் வந்தா என்ன நடக்கும்? இதற்கு இல்லாம யோசிச்சு பாருங்க. இந்த நிகழ்ச்சி தொடங்கி 125 நாள்ல 5 பேருக்கு உயிர் அச்சுறுத்தல். அப்ப 5 படுகொலை செய்யறதுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்க. தமிழன் தானே நீங்கள்? நீங்க உலகம் எல்லாம் தானே பறந்துருக்கீங்களான்னு இதை கேட்கறீங்களான்னு விடிய ஏன் நீங்க எடுத்து சொல்லக்கூடாது? எல்லாம் அர்ஜுனா தான் சொல்லணும்னா என்ன செய்யறது? அர்ஜுனா கிட்ட அர்ஜுனா பொறுக்கி, அவன் பொட்டக்கல்லன், அவனுக்கு மனநோயாளி, அவனை காசு வாங்குறான். அர்ச்சனா டாக்டரை இவ்வளோ கேள்வியும் கேட்கணும். ஆனால் அங்கே பிரச்சனைக்குரியான ஆக்களை போய் கேட்க மாட்டேங்குது. இங்கே மட்டும்தான் கேள்வி. இதுல இன்னொரு நல்ல ஒரு விஷயத்தை பதிவு செய்ய நான் ஆசைப்படுறேன். எப்படி என்றால், இன்றைக்கு இந்த உலகத்துக்கு அதாவது தர்மத்தை பொதிச்சவர் புத்த பகவான் அவர்கள் சொல்லி புத்த சமயத்துல புத்த பகவான் இன்றைக்கு உலகம் முழுக்க பார்க்குது. இந்த புத்த பகவான் வரலாறு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், திருமணம் செய்து திருமண வாழ்வியலின் பிறகுதான் அவர் ஒரு மதத்தை நோக்கி பயணம் செய்கிறார். அவர் தான் இந்த உலகத்துக்கு பெரிய ஒரு ஒளியை காட்டிட்டு போயிருக்காருதான் வரலாறு. அடுத்த கட்ட பாருங்க, இந்தியாவில இன்றைக்கு இருக்கிற இந்திய பிரதமர் மோடி அவர்கள் திருமண வாழ்வு என்ற பந்தம் திறக்கப்பட்டு தான் இன்றைக்கு 2 தரம் அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டு உலகம் பார்க்கின்ற வியந்த தலைவர்கள் ஒரு தலைவராக பெருமைச்சு கொண்டிருக்கின்றார். 3வதாக நான் சில விஷயங்களை கதைக்க கூடாது நான் சொல்றேன். எங்கள் தமிழக விடுதலை போராட்டத்தின் பெரிய ஒரு சண்டை களத்தின் நாயகனாக கருதப்பட்ட பாலராஜன் என்ற வாழ்வியல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கேயும் அந்த குடும்ப வாழ்வியல் என்றது மாற்றமடைந்துதான் அவர் ஒரு மாற்றமடைஞ்ச நிலையும் அங்க இருக்குது. இப்படி குடும்ப வாழ்வியல் சிதைக்கப்பட்டவை எல்லாம் இந்த சமூகத்துக்கு கெட்டவை என்று நாங்கள் சொல்லுவோமா இருந்தால், இந்த சொல்றவை தான் முட்டாள்கள். நிச்சயமா நான் இந்த பதிவு நான் மிக ஆணத்தனமா வைக்க விரும்புறேன். குடும்ப வாழ்வியல் என்றது ஒரு பக்கம், 2வது அந்த குடும்ப வாழ்வியலுக்கான சிதைப்பு எப்படி நடந்தது, எங்க நடந்தது என்பதை நாங்கள் ஆய்வு செய்ய வரும். ஆனால் குடும்ப வாழ்வியல் சிதைக்கப்பட்ட ஒருவரும் இந்த சமூகத்தை முன்னேற்ற முடியாது சொல்லப்பட்டால், நாங்கள் பார்க்கிற உலக வல்லரசுகளின் ஒரு பெரும் தலைவராக இருக்கிறார் ஒருத்தர்.
ஒரு சமய ரீதியாக பெரிய ஒரு ஒளியை காட்டிட்டு போயிருக்கார் இன்னொருத்தர். அப்ப அவையால் எப்படி முடிஞ்சது? அப்ப எங்களால அவைய கருத்தால் அர்ச்சனா வெல்ல முடியாதுன்னு சொன்னால் அவருடைய சில வாழ்வியல் வாழ்க்கையை வச்சு சிதைக்க வலித்ததில்லை. இன்றைக்கு இலங்கை வடகிழக்கில இலங்கை வரலாற்றிலேயே அதாவது ஒரு தேசிய போராட்டத்துல பங்கு பெற்றின ஒரு அக்கா அவரால் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுறதுக்கான அத்திவாரத்தை போட்டு அவ ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நோக்கி நகர்த்துற முதல் ஆளுன்னு சொன்னால் அர்ச்சனாதான். எவர்கிட்ட இந்த சிந்தனை ஆற்றல் வந்தது? நீங்க சொல்லிக் கொண்டிருக்கின்ற தேசியம் கதைக்கிற இந்த எம்பிமார்கிட்டையும் இந்த தேசியத்தை வழி நகர்த்துற யார்கிட்டையாவது எங்கட போராட்டத்துல பங்கு பெற்ற ஒருத்தரை கொண்டு போய் ஒரு போராளியை கொண்டு போய் பாராளுமன்ற உறுப்பினராக விட்டால்தான் எங்கட வலியும் எங்கட வாழ்வியலும் இந்த இப்ப இருக்கிற ஜனாதிபதிக்கு தெரியும் ஒரு சிந்தனையை முன்வைக்கிறார் அர்ச்சனா ராமநாதன். அப்ப நீங்க கொடுக்கிற கடைசி முத்திரை என்ன? எப்படியான முத்திரையை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள்? சில தவறுகள், சில அவருடைய கதை பேச்சில சில மாற்றங்கள் வச்சுக்கொண்டு நீங்கள் மாறக்கூடாண்டால் காலநிலையே மாறிக்கொண்டிருக்குது, அரசியல் கருத்துக்களும் மாறிக்கொண்டிருக்குது, அரசியல் சூழல் தினம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டிருக்குது. இன்றைக்கு இவ்வளவு பெரிய அனுபவம் கொண்ட சுமந்திரன், அதை விட பெரிய சாணிக்குன்னு சொல்லப்படுறவர்களால் தீர்மானிக்க முடியாத ஒரு விடயத்தை இவர் தான் வருவார், இவருக்கு பின்னால்தான் நான் இறுதியாக நிற்பேன் என்ற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு அறிவும் ஆற்றலும் அறிவியலும் இருந்திருக்குது. அவர் எடுத்த முடிவு பிழையானதுன்னு சொல்லி இன்றைக்கு சமூகத்தால சொல்ல முடியுமா? அப்ப நாங்கள் எப்பவும் எவையும் வச்சு குறைகளை கதைச்சு தான் வாழ்க்கையை கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய நிறைகளை வச்சு வாழ தயாராகுங்கிற சமூகம் இல்லை. திரும்ப ஆணித்தரமா சொல்கின்றேன், இந்த சந்தர்ப்பங்களையும் இளைஞர்களையும் வாழ்வியலையும் நாங்கள் முன்னோக்கி நகர்த்த தவறினால் இனி இறைவனால கூட நம்முடைய இனத்தை காப்பாற்ற முடியாது, யாராலையும் காப்பாற்றாது. இந்த இறுதி சந்தர்ப்பத்துல இனி வார பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல உங்களுக்கான வாழ்வியலுக்கான நல்ல இளைஞர்களை நாங்கள் உருவாக்கி அவன் அனுப்பலன்னு சொன்னால் திரும்ப இந்த கட்சிகளையும் இந்த பழைய சட்டிபானையிலையும் தான் நம்பி நீங்க வாழ்க்கையை ஓட்ட போறீங்கன்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கை சிதைக்கப்பட்டுத்தான் ஆக முடிய எந்த ஒரு காலத்திலேயும் மாற்றத்தை நோக்கி நகராது. எங்களோட மாற்றத்தோக்கு நோக்கி நாங்கள் நகரணும்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு பொதுமகனும் ஒவ்வொரு வீடுகளையும் இந்த சிந்தனை மாற்றம் உருவாக்கப்பட வேணும். எனக்கு பெரும் விருப்பம் இருக்குது. இன்றைக்கு இதுல 200 பேர் பார்த்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் 1000 2000 பேர் பார்க்கக்கூடிய இடங்கள்ல எங்கிற சிந்தனையில விதைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும்னு ஆசை எங்களுக்கு இருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் உங்களோட முகநூலையும் உங்களால எங்கெங்க இந்த விஷயங்களை ஒளிபரப்ப முடியுமோ நல்ல சிந்தனைகளையும் எங்களுக்கான ஒரு தாயகத்துக்கான எங்களுக்கான வாழ்வியலுக்கான மாற்றங்களை உருவாக்கக்கூடிய இந்த விஷயங்களை பகிர முடியுமோ நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்துல வாய்மொழி ஊடாகவோ செயற்பாடு ஊடாகவோ ஒளிபொருக்கி ஊடாகவோ இல்லாத ஏதோ ஒரு முகநூலாகவோ நீங்க உங்களுக்கான மாற்றத்தை பகிருங்கள். இதை நாங்கள் செய்ய தவறினால் இனி எங்களுக்கான மாற்றம் ஒரு காலம் இயற்கையாக நடந்துவிட போவதில்லை. சரியான கருத்தை உண்மையில நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் கேட்டுக்கணும். ஆனா இதுல என்ன சொல்லுங்க, இப்ப அர்ஜுனா மாதிரியே நாங்களும் எங்களுக்குள்ள இந்த இவர் இன்றைக்கு நடந்த இதுகள் எல்லாம் அச்சுறுத்தல் செய்யற ஆக்கள் எல்லாம் மோத்திரையே கிழிச்சு சமூகத்துக்கு காட்டினா தான் இவே திருந்தி வீணும். இவ்வளவு சொன்னாலும் இந்த சமூகம் திருந்த எப்படி என்ன இதுல பாருங்க, இது எவ்வளவு 200 பேர் நிக்கிறோம் இந்த லைஃப உங்களை டிக்டாக்ல எத்தனை பேர் இப்ப ஷேர் பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, அர்ஜுனாண்ட சொந்த அண்ணன் ரகுராமன்னைக்கு உயிரிழச்சுத்தல், கணேஷ் ஐயாவுக்கு படுகொலைக்கு வந்துட்டாங்க. அப்ப இதுல நிக்கிறார்கள், கேட்டுக்கொண்டு நிக்கிறார்கள். இந்த லைஃபை எத்தனை பேர் ஷேர் பண்ணி நீங்க பாருங்க. அதான் இவங்கெல்லாம் இதுல கேட்டுக்கொண்டிருக்க அதான் கருப்பாடுகள். நான் பட்ட ஐயோ நான் வேணாவன் இந்த அரசியல ரெண்டும் வேணாவன் நான் ஒதுங்கி இருந்தேன் எப்படியும். ஆனா இப்படி ஒரு மாற்றம் பிறகு என்னால முடியாம இருக்கு. அதனாலதான் நான் திருப்பி போய் வந்தது. ஏண்டா நான் பட்டுட்டேன், ஐயோ பட்டு தெளிஞ்சிட்டேன். ஏன்னா எங்களுக்குள்ளேயே இருக்கிறது சகோதர எங்களோட சேர்ந்து நல்லவனா இருப்பான், அந்த கடைசியா எங்களுக்கு ஆப்படிக்கிற அவன் தான். அவன் தான் குற்றவா எங்களை இன்னைக்கு லண்டன்ல இன்னைக்கு வந்த கோல் அதிகம் டசனுக்கு மேற்பட்ட கோல் வந்து ஏன்னா அதுல வந்ததுல 3 பேர். அதுல ஒருத்தர் கேட்கிறார், அர்ச்சனாக்கு நீங்க கட்டமைப்பு செய்றீங்களா? ஓகே, எங்க செய்ய போறீங்க? எந்த பகுதியில் லண்டன்ல? என்னன்னு செய்ய போறீங்க? மிரட்டல் குரல் என்னண்டா டே, நான் உங்களுக்கு திருப்ப சொல்றேன், மன்னிச்சுக்கொள்ளுங்க. என்னண்டா அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய ஆதரவுக்குள்ளே நாங்கள் இந்த 5 நாள்ல பரப்பிட்டோம்டா. ஒருவேளை எதிர்பார்க்க முடியாத சனம் மக்கள் ஆதரவு கிடைச்சதுண்டா இவங்கட மாவீரர் மயான வாழ்க்கை எல்லாம்
காணாம போயிருக்கு. அதுக்கு பயப்படுறாங்க. அப்படி அப்ப இதுல முக்கியமான ஆகணும் பாத்தீங்கன்னா ரகுராமனையும் கணேசையா எல்லா அமைப்புகள் தாங்க வாழ இல்லாது இதுண்டு இல்லாது கொள்ள இல்லாதுண்டு. இப்ப நேர்மையான அரசியலை கொண்டு வந்தானே எல்லா சனமும் ஒன்றுக்கு தான் நிற்கும். அந்த நேர்மையை வரக்கு தாங்க வந்து இதை உடைச்சு தாங்க வாழணும். என்னென்ன காசு உழைக்கிறதுக்கு இதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்கு. போய் உழையுங்களே, தூய்மையான அரசியலை கொண்டு வாங்க. இது வாழ தானும் வாழாது, தன் இதுகளும் வாழாது. களவெடுத்து எத்தனை ஒரு பொய்யை சொல்லி எத்தனை 1000 பொய்யை சொல்லி எங்க போய் செல்ல அவ வாரா இவ வாரா அங்க போனா அங்கதான் அங்க சண்டை. கடைசியா அங்க கனடாவிலேயும் அந்த பிரச்சனையை கொண்டுதான். எல்லா பிரச்சனையும் ஆக்கள் முழுக்கார எனக்கு தெரியும் யார் ஆக்கள் எல்லாம் அப்படியான ஆக்கள் ஏன் இந்த வாழ்றீங்க. அதாவது அவன் என்ன அனுபவம் சொன்ன நீங்க இன்னொருத்த உடுப்பு போடுறீங்கன்னா அது வேற ஒன்ற காசுல போடக்கூடாது. மக்கள்கிட்ட காசுல உடுப்பு போட்டீங்கன்னா நீங்க அதை என்ன உங்களோட அவமானத்தை அழுக்கான உடம்ப மறைக்கிறீங்க. உங்களோட மனமே அழுக்கு. இதுல எங்க இவ்வளவுதான் உங்களோட ஆன்மீகம் சிந்தனை இவ்வளவு இது தமிழ்ல சித்தரண்ட வரலாறு தெரியுது. அதெல்லாம் தெரிஞ்சு நீங்க இப்படி நடக்கிறேன்டா என்ன இந்த இனமா எனக்குண்டா விளங்கல என்னென்று எழுதப்பட்டது. எங்கள் இனத்துக்கு மட்டும்தான் இந்த சாவக்கேடா இல்ல. ஆனா அதுக்கு காரணம் என்ன, இந்த படிப்பு என்ன, இந்த படிப்பு அறிவு என்ன செய்யலாம். கொப்பி அடிச்சு தண்டையை பாத்தீங்க வந்தோடனே அவன் சொன்னா அந்த என்ன இதுல குறைச்சு இதை வந்து விட்ட ஒரு அமைச்சரை அவற்றை இதை வந்து இன்றைக்கு டக்கண்டு அவரை போலீஸ்ல பிடிச்சு அவரை இதுல கைது செய்யப்பட்டு உடனே உத்தரவாதம் அது கொலைச்சி மாறணும் விளங்கிட்ட. அப்படி சனத்தை வந்து முட்டாளாக்கி வளர்த்துட்டு இந்த எங்களோட சமூகம் பாத்தீங்க எவ்வளவு டியூட்டோரியல் எவ்வளவு இதாலதான் இந்த இன்றைக்கும் அந்த படிச்ச சனங்கள் பார்த்து இங்க வந்து பார்த்தா எல்லாமே கோப்பி அடிக்கிறது. மற்றவன் சொல்றதை கேட்டு கூட கோப்பி அடிக்கிறது. சிந்தனையே இல்லை. தானா சுயமா சிந்திக்குதல் இல்லை. அல்லது காசு ஆசை உழைக்கிறதுக்கு எவ்வளவு வழி இருக்குது. உழைங்களே அதை விட்டுட்டே உண்மையா தூய்மையான ரகுராமன் இன்னைக்கு வந்த தொலைபேசி இல்ல எனக்கு சொல்லப்பட சரி நான் கவலையா இருக்கேன். என்னண்டா வந்தோன்னா என்ன சொல்றாங்கடா அனுராவுக்கு அர்ச்சனாக்கு நீங்க ஆதரவு அளிக்கிறீங்க. ஏன் நீங்க ஆதரவு அளிக்கிறீங்க, என்ன காரணத்துக்கு அடிக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா என்ன? அவர் உண்மையா சுத்த பைத்தியக்கார மனநோயாளி தெரியுமா என்ன? இப்ப மனநோயாளி என்று கொண்டு போய் அவருக்கு வழக்கு போட போறாங்க தெரியுமா? அவர் மாசத்துக்கு ஒருக்கா நீதிமன்றத்துல சைன் வைக்கணும் தெரியுமா? இவர் 5 வருஷத்துக்கு வெளியில வரா தெரியுமா? என்ன செய்ய போறீங்க இப்ப? என்னண்டா அப்ப நாங்க சரி அவர் நாங்க சரி மனநோயாலே இருந்துட்டு போட்டோம், அவரை நாங்க மறந்துடுறோம், அவருக்கு மாட்டு உண்டா காட்டு. என்னடா எப்படி கதைக்கிறீங்க? அவர் கூடான்னு சொன்னேன். அவருக்கு இப்ப மனநோயா மாறிட்டாரு. எங்க வந்து முடிக்கிறாங்க பாத்தீங்களான்னு நானே பார்த்தேன். உண்மை கதைக்கிற ஒருத்தனுக்கு இந்த நாகநாதனுக்கு அவருக்கு மனநோயாளி, அவர் யாரு ஜெயசங்கர் ஐயாவுக்கு அவருக்கு நோயாளி, காண்டிமனுக்கு அந்த பட்டம். அப்ப உங்களுக்கு எதிராக கேள்வி கேட்க வரணும். 2 பட்டம். ஒன்று பட்ட பிரச்சனை, 2வது மனநோயாளின்னு கொண்டு போறேன், 3வது என்ன செய்யறேன் முடிக்கிறேன். இந்த தமிழ் சமூகம் என்ன நீங்க இப்படி நான் அனுபவிச்சது. இன்றைக்கும் கேஸை கொண்டு கொடுத்து எங்களை ஆக்களை கொண்டு வந்து இந்த சமூகத்தை திருத்த போனோம்டா எங்களே குற்றவாளியாக எங்களை ஜெயில நான் ஒரு காலம் நினைச்சினான் தர்மம் வெல்லும் அதர்மம் தான் கைதூக்கி கொண்டிருக்குது சாவச்சேரி வாழ்வியல் என்று. ஆனால் இன்றைக்கு தர்மம் வெல்றதுக்கான வாழ்வியல் தலைமைகள் மாற்றம் அடைஞ்சிருக்குது. இவை எதிர்பார்த்த மாதிரியான விஷயங்களை இனி வார காலங்கள்ல சாவச்சேரியும் சரி மன்னாரும் சரி இவை எதிர்பார்த்த மாதிரியான நீதிமன்ற தீர்ப்புகளை வழங்கிட்டு போயிட முடியாது. இதை விட அந்த தீர்ப்பு சம்பந்தமாக ஏற்கனவே வடிவான பதிவுகளை போட்டிருக்கிறார். சில விஷயங்களை இன்றைக்கு ஒரு நீதிபதியா இருந்தா கூட அவற்றை குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அவருடைய வேலை கூட இல்லாம போகும் என்ற உயர் நீதிமன்றங்கள தீர்ப்பு கூட இந்த முகநூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப காலங்கள்ல இனி இலங்கையில குற்றம் செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்ற ஒரு மனநிலை மாற்றங்களும் சட்ட மாற்றங்களும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு. இனி கஷ்டம். இனி வார வாழ்வியல்ல இந்த சந்தர்ப்பத்தையும் இலங்கை மாற்றங்கள் செய்ய இல்லையானால் நாங்களின் தனித்துவமாகவும் இலங்கை மக்கள் தனித்துவமாக வாழ முடியாத காலம் தான் உருவாக்கும். ஆனா அந்த மாற்றங்கள் கட்டாயம் நிச்சயமாக இடம்பெற வேணும். பதில் சொல்ல வரலாம் தானே. நீங்க நிக்கிறீங்க கணேசையா நிக்கிறாரு மற்ற ஆக்கள் நீங்க வாங்க முன்னுக்கு பாய சொல்லுவோம். அது இல்ல முன்னுக்கு சரி ஓகே கருத்து வச்சுன்னா முன்னுக்கு வா. இன்னொரு பொம்பளை பிள்ளை கூட்ட போயேன்னா அங்க செஞ்சுட்டு போனேன் சொல்லக்கூடாது. இதுல அங்க செஞ்சு விட்டு போன வேலை எனக்கு ஆள தெரியும். நான் அதை சொல்ல வரைய சொன்னால் அவருக்கு அது அசிங்கமா போயிடுறதுக்காக தான் நான் சொல்லிடுறேன். நான் அதை தவிர்க்கிறேன். ஒரு போராளியா இருந்தவர் பயணிச்சு கொண்டிருக்கிறார். அவர் எதுக்குள்ள பயணிச்சு கொண்டிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். நான் அது சம்பந்தமா சில இடங்கள்ல இன்னைக்கு முறைப்பாடு செய்யறதுக்கான ஒரு ஆலோசனையை பெற்றிருக்கிறேன். அதுக்கான பக்கத்தை நான் கட்டாயம் செய்வேன்.
இதை விட வேணா பிரான்ஸ்ல ஒரு கேங் ஒன்று இருக்குது, ஒரு ரவுடி கூட்டம் ஒன்று இருக்குது. இலங்கை அரசாங்கத்தின் டக்ளஸ் வேற ஆக்கள் இதுக்கு பின்பதில் இயங்குறாரு. இதை வந்து நான் சொல்லியில ஒரு வெள்ளக்கார உளவுத்துறை ஊடகம் உண்டு, அதில் எழுதிக்கிறான். இவைக்கு பின்னால ஒரு பொலிட்டிக் பார்ட்டி இருந்தா இவை ஆப்ரேட் பண்ணுதுன்னு சொல்லி இவைய தாங்கள் டீப்பா அதான் நாங்க ஆழமா இவைய கண்காணிச்சு கொண்டிருக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. நான் போடையில ஒரு உளவுத்துறை ஊடகத்துல போட்டுக்கிடாது. அவன்கிட்ட அந்த செய்தி வந்துச்சான்னு சொன்னா இவைய கலைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு அள்ள போறான். இது எங்க இவைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு சொன்னா இலங்கையில கொடுத்த ஒரு நீதிமன்ற இதுல இலங்கையினுடைய சில ஊடகங்கள்ல வெளியான செய்தியும் அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்து போட்டு அதை வேற பக்கத்துல முன்னேற்றம் பண்ணி தான் இந்த விஷயத்தை விட்டு தங்க ஆக்களை இறக்கி எடுத்துருக்காங்க. இப்ப கிட்ட இருக்கு அவங்க அந்த கூண்டோட அல்றதுக்கான வழிமுறையை பாக்குறாங்க.